இன்னைக்கு நம்ம ரீசெண்டாக ரிலீஸ் ஆன சப்தம் அப்படிங்கிற ஒரு ஹாரர் த்ரில்லர் படத்தை தான் பார்க்க போகிறோம். தமிழில் இப்படி ஒரு படமா அப்படின்னு ஆச்சரியப்பட வச்ச ஒரு படம் தான். பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். படத்தோட ஆரம்பத்தில் நம்ம லட்சுமி மேனன் ஏதோ ஒரு பில்டிங் மேலே நிற்கிற மாதிரி அப்படியே கீழே விழுகிற மாதிரி சும்மா கனவு கண்டு பார்க்குறாங்க. எந்திரிச்சா ஏதோ ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கத்திக்கிட்டு இருக்கிறாங்களா, வெளியே வந்து எட்டி பார்க்குறாங்க. பார்த்தா உண்மையாலுமே மாடியிலேருந்து ஏதோ ஒரு பொண்ணு கீழே விழுந்து சூசைட் பண்ணியிருந்துருக்குது. இந்த ஒரு நியூஸ் பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆக நியூஸ் பேப்பரில் இது வெறும் தற்கொலையா இல்லைன்னா ஏதாவது இது பண்ணியிருந்திருக்குமா அப்படின்லாம் நியூஸ் வந்திருக்கும். இதை பார்த்து அந்த காலேஜோட பிரின்சிபல் உடனே ஆளுங்க பெரிய கைகள் எல்லாம் கூப்பிட்டு வச்சு மீட்டிங் போட்டுட்டு எதுக்கு இந்த மாதிரிலாம் ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு கேட்கும்போது மோஸ்ட்லி எல்லாரும் சொல்கிற பதில், நமக்கு வேண்டாத யாராவது அந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருந்துருக்கும், நம்ம காம்படிட்டர் காலேஜஸ் தான் நம்ம மேலே கெட்ட பேர் வரணும்னு இப்படி பண்ணியிருப்பாங்க போல. ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணும்போது தான் வேணும்னா பசங்க சூசைட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத கூட எப்படியாவது சமாளிச்சிடலாம் அவங்களோட இன்கேப்பபிலிட்டி அப்படின்னு. பட் பேய் பிசாசு அப்படிங்கிறது தான் கொஞ்சம் டேஞ்சரான விஷயம். ஸோ அதனால் மாயம் மந்திரம்னு போகாமல் சயின்டிஃபிக்காக நிறைய பேர் இந்த மாதிரி லைசன்ஸ் எல்லாம் வாங்கிட்டு பேரநார்மல் ஆக்டிவிட்டிஸ் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்களாமா, இந்த பேய்கள்லாம் இருக்குதா இல்லையான்னு. ஸோ அப்படி யாரையாவது கூப்பிடலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. இப்போ அப்படியே நம்ம படத்தோட ஹீரோவை காட்டுறாங்க. அவரு பார்த்தா ஏதோ மைக் மாதிரிலாம் வச்சுக்கிட்டு ஏதோ ஒரு வீட்டில் ஒரு குட்டி குழந்தை இறந்து போயிருக்கும் போல. அந்த குழந்தையோட ஆன்மா அந்த வீட்டில் பயங்கரமாக இம்சை பண்ணிக்கிட்டு இருக்குது. அவர் அந்த மைக்கை வச்சு அந்த குழந்தை என்ன பேசுது அப்படிங்கிறத ஒரு விதமான ஃப்ரீக்வன்சியில் இருக்கும், ஒரு அளவரிசையில் அதை ரெக்கார்ட் பண்ணி அது என்ன பேசுதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த இறந்து போன குழந்தையோட பேரண்ட்ஸ் கிட்ட பேசும்போது தான் அந்த குழந்தை உயிரோடு இருக்கும்போது ஒரு ஃபேவரட்டான ஒரு டெடி பேர் பொம்மை வச்சு விளாண்டுட்டு இருக்கும் போல. ஸோ அந்த பொம்மையை அவங்க பேரண்ட்ஸ் தூக்கி போட்டுருந்துருப்பாங்க. ஸோ தூக்கி போட்டுட்டீங்க அப்படிங்கிறங்காட்டி அந்த குழந்தைய நீங்கள் மறந்துட்டீங்கன்னு சொல்லி தான் அந்த ஆன்மா இந்த அளவுக்கு ஆக்ரோஷமாக இருந்திருக்குது. ஸோ அதை நீங்கள் மறக்காமல் இருக்கிற வரைக்கும் அது உங்களை எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாது அப்படின்னு அந்த ஒரு கேஸை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நேராக இந்த ஒரு கேஸுக்காக தான் வரேன். ஆக்சுவலி நம்ம ஹீரோவோட பாட்டி இருக்கிறாங்களா, அவங்க பயங்கரமான பேய் கதையெல்லாம் அவனுக்கு சொல்லியிருந்திருப்பாங்க சின்ன வயசுலேயே. ஸோ அது மூலமாக தான் அமானுஷம் மேலெல்லாம் அவனுக்கு ஒரு பயங்கர ஈடுபாடு வந்துருக்கும். மொதல் வேலையை அந்த காலேஜுக்கு வந்துட்டு நம்ம ஹீரோ நேராக போய் அந்த பிரின்சிபலை மீட் பண்ணுறானா. அவரு பார்த்தா அந்த மாதிரி இங்கே பாருங்க இங்கே பேயெல்லாம் எதுவும் இருக்காது, பட் இருந்தாலும் ஒரு சும்மா ஒரு ஒத்திகைக்கு ஒரு 10 நாள் இங்கே இருந்து பேயெல்லாம் எதுவும் இல்லை, நான் ஃபுல்லாக இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டேன் அப்படின்னு நீங்கள் ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டீங்கன்னா எங்களுக்கு அது வசதியாக போயிடும், நாங்கள் நியூஸ் சேனல்ஸோட வாயெல்லாம் அடைச்சிருவோம் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு நம்ம ஹீரோ இங்கே பாருங்க உங்களுக்கு இந்த இடத்துல பேயெல்லாம் இல்லை அப்படின்னு சர்டிஃபிகேட் கொடுக்குறதெல்லாம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, பட் என்ன விஷயம் அப்படிங்கிறத நான் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு தான் தர முடியும்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் அந்த பிரின்சிபல் காரில் போயிட்டு இருக்கும்போது அந்த காலேஜோட சேர்மனுக்கு கால் பண்ணிட்டு இந்த மாதிரி நான் ஒரு பேய் பிடிக்கிற ஒரு ஆளை வந்து கூப்பிட்டு இருந்திருக்கேன், இன்வெஸ்டிகேட் பண்ணுற ஆள்னு சொல்லியிருந்திருக்கான். கண்டிப்பாக அவன் இங்கே எந்த ஒரு பேயும் இல்லைன்னு சொல்லி சர்டிஃபிகேட் கொடுத்துருவான், நமக்கு எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாரு. ஸோ இவருக்கு ஏற்கனவே தெரியும் போல இந்த சூசைட்லாம் என்ன விஷயங்கிறது. 10 நாள் அந்த இடத்துல ஸ்டே பண்ணி இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காக நம்ம ஹீரோக்கு ஒரு கெஸ்ட் ஹவுஸ் கொடுத்துருப்பாங்க. கூடவே நம்ம ரெடினுமே இருப்பார். ஸோ அவர் தான் கமெடியன். நம்ம ஹீரோக்கு தேவையான உதவிகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களா. ஸோ மொதல் வேலையாகவே இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காக போயிடுறாங்க. அந்த பொண்ணு மேலேருந்து கீழே விழுந்துருப்பாள். ஸோ அந்த இடத்த தான் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த பொண்ணு படிக்கிற கிளாஸ் ரூமுக்கு போகிறாங்க. அங்கே போய் முதல்ல இது சூசைடா இல்லை பேய் தானா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக அந்த பொண்ணுக்கு ஏதாவது பர்சனலாக இஷ்யூ இருந்திருக்கா, ஃபேமிலி இஷ்யூ, லவ் இஷ்யூ அந்த மாதிரி அது இருக்கான்னு கேட்கும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இல்லை பயங்கர ஜாலியான ஒரு பொண்ணு தான், இருந்தாலும் அவள் இறந்து போறதுக்கு கரெக்டாக ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருந்தே ரொம்ப வித்தியாசமாக பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சா அப்படிலாம் சொல்கிறாங்களா. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு உட்காந்து இருந்த டேபிளில் போய் பார்க்குறான். பார்த்தா ஏதோ ஒரு மாதிரி ஏதோ டயக்ராம் வந்து கிறுக்கி இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோ நம்ம ஹீரோயின் இருக்கிறாங்களா லட்சுமி மேனன். ஸோ அவங்கள போய் மீட் பண்ணுறான். ஏன்னு பார்த்தா கடைசியாக அந்த பொண்ணு ஒரு கிளாஸ் நடந்துகிட்டு இருக்கும்போது போய் இறந்து போயிருந்திருப்பா. கிளாஸ் முடியறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே. ஸோ அந்த ஒரு கடைசி கிளாஸை நம்ம ஹீரோயின் தான் எடுத்து தந்துருப்பாங்களா. ஸோ உங்கள் கிளாஸில் ஏன் அந்த பொண்ணை வெளியே போக விட்டீங்கன்னு கேட்கும்போது கிளாஸில் அவள் அட்டன்டிவாக இல்லை, பராக்க பார்த்துக்கிட்டு இருந்தா, அதனால தான் வெளியே அனுப்பிச்சு விட்டேன்னு சொல்லிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோயினுக்கு இந்த பேய் மேலே பிசாஸ் மேலே எல்லாம் நம்பிக்கை கிடையாது, ஏன்னா அவங்க ஒரு டாக்டரில். ஸோ அதனால் இதெல்லாமே கட்டுக்காத அப்படின்னு நினைக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோக்கும் பெருசாக பதில்லாம் சொல்ல நம்ம ஹீரோவே இலக்காரமாக தான் பார்க்குறாங்க. நம்ம ஹீரோக்கு ஒரு ஃப்ரெண்டுமே இருப்பான், அவனும் இங்கே வர வேண்டியதுதான். பட் அவன் காலில் அடிபட்டு இருக்கிறங்காட்டி நம்ம ஹீரோ கூட வந்திருக்க மாட்டான். இருந்தாலும் இந்த கேஸில் என்னென்ன நடக்குதுங்கிற விஷயம் எல்லாத்தையும் நம்ம ஹீரோ அவனுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பான். அவனும் தூரமாக இருந்து ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்கிறான். அடுத்தது நம்ம ஹீரோ அங்கே இருக்கிற ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போயிருப்பான். ஆக்சுவலி அவங்க தான் இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே வந்து இந்த கிரைம் சீன்லாம் இருக்குமில்ல, 2 பேர் இறந்துருப்பாங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு. ஸோ 2 பேரும் இதே மாதிரி தான் சூசைட் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க எல்லாரும். ஸோ அந்த கிரைம் சீனோட ஃபோட்டோஸ் ப்ளஸ் எஃப்ஐஆர் வந்து வேணும்னு கேட்கும்போது அந்த இன்ஸ்பெக்டருமே நம்ம ஹீரோவை முதல்ல நக்கலாக தான் பார்க்குறாரு, பேய் பிடிக்க வந்திருக்கான் நம்ம கோமாளி அப்படின்னு. பட் இருந்தாலும் எஃப்ஐஆரை கொடுத்துட்றாங்க. ஏன்னா நம்ம ஹீரோ ஒரு லைசன்ஸ் வாங்கின பேரநார்மல் ஆக்டிவிட்டிஸ். அந்த எஃப்ஐஆரை படித்து முடிச்சுட்டு நேராக அந்த பாடியை பேரண்ட்ஸ்லாம் வாங்கிட்டு போய் புதைச்சிருந்துருக்க மாட்டாங்க, இன்னும் ஹாஸ்பிட்டல்லே தான் இருக்குது. ஸோ இது சூசைடா இல்லைனா கொலையா அப்படிங்கிறத இன்வெஸ்டிகேட் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு பேரண்ட்ஸ் பாடி வாங்கிட்டு போயிருந்திருக்க மாட்டாங்களா. இருந்தாலும் அந்த பாடி எல்லாத்தையும் பதப்படுத்தி தானே வச்சிருந்துருப்பாங்க. அப்படி அந்த பாடியை பதப்படுத்தி வச்சிருந்துமே அந்த பாடி எல்லாமே அழுகிக்கிட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதில் ஒரு பாடியோட கையிலையுமே பார்த்தா அந்த மாதிரியான சிம்பிள் இருக்கும். ஸோ இது நம்ம ஹீரோக்கு சந்தேகம் வர வைக்குது. உடனடியாக அந்த கிளாஸுக்கு நைட் நேரத்தில் போயிட்டு யாரும் இல்லாத டைமில் ஒரு விதமான டிவைஸ் அவனை வைக்கிறான். ஸோ அந்த டிவைஸ் மூலமாக தான் அந்த பேய்கள் வந்து அவனை காண்டாக்ட் பண்ணுவாமா. ஸோ அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் ஸ்டூடெண்ட்ஸ்லாம்
டாக்டர்ஸ்லாவே வந்துடுறாங்க. அவன் ஃபுல்லா தேடி பார்த்துட்டு அதே இடத்துல தூங்கிடவும் செஞ்சிடறான். கூட ஒரு பையனும் இறந்து போயிருப்பான்ல, அவன் பாய்ஸ் ரெஸ்ட் ரூம்ல இறந்து போயிருப்பானா, அந்த இடத்துக்குமே போய் பேய் ஏதாவது இருக்கா அப்படின்னு சர்ச் பண்ணி பாக்குறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை மீட் பண்ணி சும்மா அப்படியே பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் டக்குன்னு ஏதோ பெல் அடிக்கிற மாதிரி அவனுக்கு சத்தம் கேட்குமா, அப்படி இந்த சிலுவை எல்லாம் போட்டுக்குவாங்கல்ல, அந்த மாதிரி பண்ணும்போது உனக்கு மட்டும் எங்க இருந்ததா பெல் சவுண்டு கேக்குது அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்பால, நம்பிக்கை இருந்தா எல்லாருக்கும் கேட்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவான். ஸோ அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு அந்த கேர்ள்ஸோட ஹாஸ்டல் ரூம் இருக்கும். ஸோ அந்த இடத்துல எல்லாம் போய் செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மானிட்டர்லாம் செட் பண்ணிட்டு அதை நம்ம ரெடினை பார்த்துக்க சொல்லிட்டு அவன் நேராக போயிருந்திருப்பானா. அண்ட் அப்படி அந்த இடத்துக்கு போகும்போது திடீர்னு ஏதோ கப்பெல்லாம் கீழே விழுகிற மாதிரிலாம் சத்தம் கேட்கும். டக்குன்னு அந்த காரிடார்ல ஏதோ ஒரு பேய் நிற்கிற மாதிரி இருக்கு. அதை பார்த்து ரெடின் பயங்கரமா பயந்து போயிடுவாரு. ரெடினோட கத்துற அலறது சத்தத்தை கேட்டு நம்ம ஹீரோவும் என்னாச்சு அப்படின்னு பதறும் போது டக்குன்னு முன்னாடி ஒரு பேய் வந்து நிற்குமா. இங்க நம்ம ரெடின் அலறிட்டு வந்து இருப்பாருல, பார்த்தா அந்த இடத்துல நம்ம ஹீரோ ஒரு பொண்ணோட கையை பிடிச்சி கூட்டிட்டு போயிட்டு இருப்பாரு. ஸோ ஏகப்பட்ட பொண்ணுங்களாம் சேர்ந்து தான் இந்த மாதிரி பேய் மாதிரி நம்ம ஹீரோ பயமுறுத்தி இருந்திருக்காங்க போல. அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு போயிட்டு நம்ம ஹீரோயின் இருக்கிறாள், ஸோ அவளை வெளியே வர வச்சு இது எல்லாத்தையும் நீங்க தான் செட் பண்ணீங்களான்னு கேட்க முதல்ல நம்ம ஹீரோயின் மலுப்பை தான் பாக்குறாங்க. இருந்தாலும் அதுக்கப்புறம் ஒத்துக்கிறாங்க. ஆமா நீங்க பேய் பிடிக்கிறேன் அப்படின்னு ஊரை ஏமாத்திட்டு இருப்பீங்களா, அதனால தான் சும்மா டெஸ்ட் பண்ணலான்னு. அதுக்கு நம்ம ஹீரோ திட்டி விட்டுறான். உங்களுக்கு இது மேல நம்பிக்கை இல்லைன்னா நம்பிக்கை இல்லாம இருந்துட்டு போகட்டும், அதுக்காக ஏன் வேலையை வந்து கெடுக்காதீங்க, நேரம் விரயமாகுதுன்னு கத்தி விட்டதுக்கு அப்புறம் டக்குன்னு அங்கிருந்து போக பார்க்கும்போது நம்ம ஹீரோ வச்சிருக்க ஒரு சிக்னல் மாதிரி இருக்கும், டிரான்ஸ்மிட்டர் மாதிரி, அதுல இருந்து சத்தம் வர ஆரம்பிக்குமா. உடனே நம்ம ஹீரோனோட கதவை திருப்பி தட்டிட்டு இந்த மாதிரி உங்க போன் ஆஃப் பண்ணி வைங்கன்னு சொல்லும்போது அவங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. பார்த்தா அந்த பீப் அடிச்சுக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு அவங்களோட விரல் மட்டும் தனியா எந்திரிக்கிற மாதிரி இருக்குமா. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ பார்த்தா அந்த பொண்ணுங்களோட ஃபைல்ஸ் எல்லாத்தையும் படிச்சிருந்துருப்பான்ல, அதுல இருந்து அந்த போன்ஸ்ல என்னென்ன போட்டோ இருந்தது எல்லாத்தையும் வந்து இட்டு வந்திருப்பான் போல. அப்படி போட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது தான் அதுல அந்த இறந்து போன ஒரு பையன் ஒரு பொண்ணு அவங்க கூடயே வந்து இன்னொரு பொண்ணும் இருக்கிற மாதிரி நம்ம ஹீரோ பாக்குறான். ஸோ இது கொஞ்சம் பிரச்சனைன்னு சொல்லிட்டு நேராக ஹீரோயினை மீட் பண்ணிட்டு அந்த மூணாவது பொண்ணு யாருன்னு கேட்கும்போது தான் நம்ம ஹீரோயின் இருங்க விசாரிச்சு சொல்றேன் அப்படின்னு யாருக்கோ கால் பண்ணுவாங்களா. அப்ப சும்மா அப்படி நோட்ல கிரிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தா அவங்க அந்த ஏ மாதிரி சிம்பிள் இருக்குல்ல, அதை உறைஞ்சிட்டு இருப்பாங்க. அந்த மூணாவது பொண்ணு போன் எடுத்து இருக்க மாட்டாளா. ஸோ அதனால அவளுக்கு தெரிஞ்ச இன்னொருத்தங்களுக்கு கால் பண்ணிட்டு விண்ணன் விசாரிக்கும் போது தான் பாய் ஃப்ரெண்ட் கூட இங்கே வெளியே போயிருந்திருக்காங்க. இன்னும் சொல்ல போனா ஹாஸ்டலை விட்டு ஆளை காணும். உடனே அந்த பாய் ஃப்ரெண்ட் யாருன்னு விசாரிச்சு அவன் வீட்டில் போய் தேடி பார்க்கும்போது அந்த இடத்துல ஏதோ இந்த காதுக்கு சொட்டு மருந்துல விடுவாங்களே அந்த மாதிரி ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் ஒன்று இருக்குதா, அதை எடுத்துட்டு போயிட்டு அது எந்த ஹாஸ்பிட்டல்ல வாங்கினாங்களோ அங்க போய் விசாரிக்கும் போது அந்த டாக்டர் சொல்றாரு, ஆமா ரீசெண்டா ஒரு பொண்ணு வந்திருந்தா இந்த மாதிரி காதுல ஏதோ வவ்வால்லாம் கத்துற மாதிரி சத்தம் கேக்குதுன்னு சொல்லியிருந்தா, எனக்கே புதுசா இருந்துச்சுன்னு எல்லா விஷயத்தையும் நம்ம ஹீரோ கிட்ட ஷேர் பண்றாரா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பிரின்சிபல் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி ஒரு பொண்ணு காணாம போயிருந்திருக்கா, இதை நம்ம வந்து போலீஸ் கிட்ட ரிப்போர்ட் பண்ணி ஆகணும்னு சொல்லும்போது, ஐயோ ஏற்கனவே 2 பேர் இறந்து போயிருந்திருக்காங்க, இதனாலேயே காலேஜோட பேர் கெட்டு போகுது, அதுக்காக உன்னை வர வச்சா நீ மூணாவது ஒருத்தங்க காணாம போயிருக்காங்க, கேஸ கொடு அப்படின்னு சொல்லி எங்க தாலியா இருக்கிறியா சொல்லி நம்ம ஹீரோட பேச்சு அவங்க கண்டுக்க மாட்டாங்களா. அதுக்கப்புறம் கெஸ்ட் ஹவுஸ் வந்து நம்ம ஹீரோ வவ்வால்கள் கத்துற மாதிரி தானே சத்தம் அந்த பொண்ணுக்கு கேக்குதுன்னு அவ சொல்லியிருந்தான்னு டாக்டர் சொல்லியிருந்திருப்பாங்க. அதனால வவ்வால்களை பத்தி நம்ம ஹீரோ ரிசர்ச் பண்ணிட்டு இருப்பான், வவ்வால்களோட சத்தங்களை பத்தி. இப்படி இருக்கும்போது நைட் டைம்ல அந்த காணாம போன பொண்ணு இருக்கிறாள், அவ ஹாஸ்டலுக்கு வருவாள், இது அங்க இருக்கிற வாட்ச்மேன் கவனிச்சிடுறாங்க. உடனே நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி சொல்லும் போது வேகமா அவனு கார் எடுத்து வந்துகிட்டு இருக்கிறானா, அந்த ஒரு பொண்ணு சூசைட் பண்ணி சாகுற மாதிரி நம்ம ஹீரோயினுக்கு ஒரு கனவு வரும். உடனே பயந்து போய் நம்ம ஹீரோக்கு கால் பண்ண ஒரு 2-3 ரிங் போனதுக்கு அப்புறம் டக்குன்னு என்ன நினைச்சாங்கன்னு தெரியல, கட் பண்ணிடுவாங்க. அதுவே நம்ம ஹீரோ அந்த கேர்ள்ஸ் ஹாஸ்டல் வந்துருப்பான்ல, பார்த்தா அங்க இருக்கிற ஒரு மரத்துல அந்த பொண்ணு சூசைட் பண்ணி இறந்து போயிருப்பா. இன்னொரு பக்கம் பார்த்தா ஏதோ ஒரு மந்திரவாதி மாதிரியான ஒரு லேடியை ஒருத்தங்களை காட்டுறாங்க. இவங்களை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு முக்கியமான கேரக்டர். அதுக்கப்புறம் போலீஸ்லாம் வந்து அந்த பொண்ணோட பாடி கீழே இறக்கி தூக்கிட்டு போகும்போது அவளோட கையில திருப்பி அந்த மாதிரி அந்த ஏ சிம்பிள் மாதிரி இருக்கிறத நம்ம ஹீரோ கவனிக்கிறானா. ஸோ அப்போ திருப்பி அவனுக்கு ஒரு சர்ச்சோட பெல் அடிக்கிற மாதிரி சத்தம் கேட்குது. ஆனா அப்பதான் நம்ம ஹீரோ ஒரு விஷயத்தையும் நோட் பண்றான், இந்த பெல் அடிக்கிற சத்தம் அவனுக்கு மட்டும்தான் கேட்குது. அது எங்கிருந்து வருதுன்னு பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு பயங்கர பழசான ஒரு லைப்ரரி ஒன்று இருக்குமா, அதுக்குள்ள அவன் போறான். ஸோ போயிட்டு அங்க இருக்கிற லைப்ரரியன் கிட்ட இந்த பொண்ணுங்களை பத்தியில ஏதாவது தெரியுமான்னு விசாரிக்கும் போது அப்பதான் சொல்றாரு, ஆக்சுவலி இந்த இடத்துல நிறைய பசங்க வந்து படிக்கிறத விட சரக்கு அடிக்கிறதுக்காக நைட் நேரத்தில் வருவாங்க, அவங்க கிட்ட நான் காசெல்லாம் வாங்கிக்குவேன். அந்த மாதிரி தான் இப்போ இறந்து போன அந்த 3 பேர் இருக்கிறாங்களே, இவங்க 3 பேருமே வந்து சரக்கு அடிக்கிறதுக்காக வந்திருக்காங்க அப்படின்லாம் சொல்லுவாங்களா. இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த நாள் நம்ம ஹீரோயினை போய் மீட் பண்ணிட்டு இந்த மாதிரி அன்னைக்கு நைட்டு அந்த பொண்ணு இறந்து போறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க எனக்கு கால் பண்ணிருக்கீங்க, பட் அதுக்கப்புறம் கட் பண்ணீங்க, ஏன் கால் பண்ணீங்கன்னு கேட்கும்போது இல்ல நான் தெரியாம கைப்பட்டு இது கால் வந்திருக்குன்னு சொல்லிட்டு அவங்க எந்திரிச்சு போக பாக்குறாங்க. இருந்தாலும் பின்னாடியே வந்துட்டு நம்ம ஹீரோ கேள்வி மேல கேள்வியா கேட்டுக்கிட்டு இருக்கான். ஸோ இந்த மாதிரி அந்த பொண்ணு இறந்து போயிருந்திருக்கா, அதை நான் பார்க்க போற வழியில நீங்க எனக்கு கால் பண்ணியிருக்கீங்க, இருந்தாலும் கட் பண்ணியிருக்கீங்க. ஸோ உண்மையை சொல்லுங்க, உங்களுக்கு இந்த இடத்துல ஏதோ ஒன்று தப்பா இருக்குதுன்னு தெரியுது, இருந்தாலும் நீங்க சயின்ஸை நம்புற காரணத்தால இந்த மாதிரியான அமானுஷ்யமான விஷயங்களை பத்தி நீங்க எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க, உங்க நம்பிக்கை பாதிப்படையுங்கிற அந்த ஈகோக்காக நீங்க இவங்களெல்லாம் பலி கொடுத்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கடுப்பானாலுமே ஹீரோயின் பெருசா ரெஸ்பான்ஸ் பண்ற மாதிரி தெரியல. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த லைப்ரரியில ஏதாவது இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு இந்த ஏகப்பட்ட இந்த செட்டப் எல்லாம் இருக்கும்ல, அந்த எக்யூப்மெண்ட் அது எல்லாத்தையுமே கொண்டு போய் வைக்கிறானா. பார்த்தா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயினும் வந்துடுறாங்க. சரி
சரி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்க்குறக்காக தான். உங்களுக்கு இதெல்லாம் நம்பிக்கை இல்லையில, இருங்க உங்களுக்கு ஒன்று காட்டுறேன்னு நம்ம ஹீரோயினை உட்கார வச்சு ஏதோ ஒயர் மாதிரிலாம் மாட்டிக்கிட்டு இருப்பான். அவளுக்கு பிடிக்காது, கம்பெனி இதெல்லாம் எடுங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கும்போது அப்போ டக்குன்னு பார்த்தா அந்த இடத்துல பீப் சவுண்ட் எல்லாம் கேட்க ஆரம்பிக்கும். ஸோ உடனே நம்ம ஹீரோவுமே போயிட்டு அந்த மைக்கெல்லாம் எடுத்து நீட்டிக்கிட்டு இந்த இடத்துல யார் இருக்கிறீங்க, உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவன் கேட்கும்போது பார்த்தா அந்த பீப் சவுண்ட் எல்லாமே தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். அவன் சொல்ற மாதிரி அடிக்கவே அடிக்காது. ஸோ உடனே எத்தனை பேர் இங்கே இருக்கிறீங்க அப்படின்னு கேட்க அது பயங்கர பெரிய லைப்ரரியா இருக்குமா, அந்த இடத்துல இருக்கிற எல்லா டிவைஸுமே பீப் சவுண்ட் அடிக்க ஆரம்பிக்கும். ஸோ கிட்டத்தட்ட 42 பேய்கள் அந்த இடத்துல இருக்குதாமா. சடனாக அங்கே சேர்ல உட்காந்துட்டு இருந்த நம்ம ஹீரோயினோட கண்கள்ல ஒரு மாதிரி மாறிட்டு ஒரு மாதிரி வித்தியாசமா பண்ண ஆரம்பிக்க டக்குன்னு அவங்களை தூக்கிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிடுறாங்களா. அதுக்கப்புறம் அந்த லைப்ரரியில ஆடியோ ரெக்கார்ட் பண்ணியிருப்பான்ல. ஸோ அதில் என்னதான் அந்த பேய்கள் சொல்ல வருது அப்படிங்கிறத திருப்பி திருப்பி கேட்டுக்கிட்டே இருப்பானா. ஆனால் அவனுக்கு ஒன்றுமே புரியாது. ஸோ வேற வழி இல்லாமல் திருப்பி அந்த லைப்ரரி போகும்போது அப்போ கரெக்டாக அவனோட ஃப்ரெண்டு கால் பண்ணிட்டு, ஹே நீ ஏதோ லைப்ரரி இன்வெஸ்டிகேட் பண்ணுறேன்னு சொன்னேன்ல, அது லைப்ரரி கிடையாது, அதோட டிசைன்லாம் வச்சு பார்க்கும்போது அது இதுக்கு முன்னாடி ஒரு சர்ச்சாக இருக்கிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்கிறானா. சரின்னு நம்ம ஹீரோவும் போய் அதை என்னென்ன பார்த்துட்டு இருக்க அப்போ அங்கே இருக்கிற ஒரு பியானோ மேலே கை வைக்கும் போது அவனுக்கு ஒரு விதமான ஒரு வைப்ரேஷன் ஒன்று ஏற்படுதா. பார்த்தா அங்கே இருக்கிற தரையில் ஒரே ஒரு டைல்ஸில் மட்டும் பார்த்தா வித்தியாசமாக மண்ணெல்லாம் ஒரு மாதிரி பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது. சத்தங்களை ஒரு விதமான சத்தத்தை எழுப்பினா அது மூலமாக ஒரு பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகும். அந்த மாதிரி நம்ம ஹீரோக்கு தான் இந்த சவுண்டை பற்றிலாம் நிறைய விஷயம் தெரியும்ல. உடனே அவனோட கெஸ்ட் ஹவுஸுக்கு வந்துட்டு அவனும் அந்த எக்ஸாக்டாக அந்த டைல்ஸில் ஒரு விதமான பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கும்ல, அப்படி ஒரு பேட்டர்னை ஃபார்ம் பண்ணுறதுக்கு என்ன வைப்ரேஷனில் வச்சா அந்த பேட்டர்ன் வரும், மேபி அந்த பேட்டர்ன் மூலமாக நம்மளால் அந்த பேய்கள் கூட பேச முடியுமோ அப்படின்னு சொல்லி அந்த சவுண்டை வச்சு ட்ரை பண்ணி பார்க்குறானா. அப்படி பார்க்கும்போது தான் 444வது ஃப்ரீக்வன்சியில் அந்த பேய்கள் கூட அவனால் பேச முடியுது. ஸோ அப்போ தான் அவனுக்கு அந்த இடத்துக்குள்ளே போகும்போது ஒரு விதமான ஒரு மியூசிக் ஒன்று கேட்டிருந்துருக்கும். ஸோ அது என்ன மியூசிக் அப்படின்னு சொல்லி அதை வந்து சும்மா எழுதி வச்சுக்கிறான். அவனுக்கு இந்த மியூசிக் பற்றியில் அதிகமாக தெரியும் போல் அதை ஒரு நோட்ஸ் மாதிரி எழுதி வச்சுக்கிறான். எழுதி வச்சுட்டு அடுத்த நாள் ஒரு ஃபாதரை மீட் பண்ணிவிட்டு இந்த மியூசிக்கை பற்றிலாம் கேட்கும்போது இது ஒன்றும் சர்ச்சில் பாடுற பாட்டே இல்லைன்னு சொல்கிறாரா. சரி இது எங்கிருந்து எடுத்தீங்கன்னு கேட்க நம்ம ஹீரோ இந்த மாதிரி அந்த காலேஜை பற்றிலாம் சொல்லும்போது அந்த இடமா, அந்த இடத்துல இருந்து வந்தீங்கன்னா நீ என்கிட்ட பேசவே வேண்டாம், அது முதல்ல எப்படி இருந்தது தெரியுமா, இப்போ சாத்தன்கள்லாம் ஒன்றா சேர்ந்து கூத்தடிக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி கத்தி விட்டு போயிடுவார். இந்த ஆள் ஏன் எப்படி பேசுகிறான்னு நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்ப பார்க்கும்போது அப்போ அவன் வச்சிருந்த மியூசிக்கல் நோட்டு ஒரு மாதிரி கண்ணாடியில் போய் காற்றுல வச்சு அடிச்சுக்கும். கூடவே காரோட இண்டிகேட்டர் இருக்குதுல்ல அது ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகுமா. ஸோ அது எந்த வழியாக காட்டுதோ அந்த வழியாக நம்ம ஹீரோவும் காரை ஓட்டிட்டு போகும்போது கரெக்டாக ஒரு பாயிண்ட்ல நின்றுட்டு கீழே இறங்கி வரான். பார்த்தா அந்த இடத்துல இந்த MS பாஸ்கர் இருக்கிறாருல, அவரு ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணியிருப்பாரு, அவர் அங்கே இருக்கிறாரா. அவர்கிட்ட அந்த மியூசிக்கல் நோட்ஸை கொடுத்துட்டு என்ன விஷயம்னு கேட்கும்போது தான் உண்மையெல்லாம் தெரிய வருது. ஆக்சுவலி இந்த இடம் அந்த லைப்ரரி இருக்குதுல்ல இது வந்து ஒரு சர்ச் தான். ஒரு 34 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊனமான ஒரு குழந்தைய ஒரு சர்ச்சுக்குள்ள கொண்டாந்து விட்டுட்டு போயிருந்திருப்பாங்க. ஸோ அப்போ இந்த காலேஜோட சேர்மேனா ஒருத்தர் இருந்திருப்பாரு, அவர் இன்னுமே உயிரோட இருக்கிறாரு. அந்த சேர்மேனோட ஒய்ஃபான டயானா அப்படிங்கிறவங்க நம்ம சிம்ரனா இருப்பாங்க. ஸோ இந்த டயானா அந்த ஊனமான குழந்தைய எடுத்து வளர்த்தலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருப்பாங்களா. கூட இருக்கிறவங்கலாம் நீங்கள் இந்த ஒரு குழந்தைய எடுத்தீங்க அப்படின்னா இனி ஊனமாகிற எல்லா குழந்தையும் இங்கே தான் கொண்டாந்து விட்டுட்டு போவாங்கன்னு சொல்லும் போது விட்டுட்டு போனால் விட்டுட்டு போயிட்டு நம்ம எல்லாத்தையும் எடுத்து வளர்த்துவோம் அப்படின்னு முடிவு எடுத்துருப்பாங்க. ஆனால் எல்லாரையும் வளர்த்துறதுக்கு இடத்துக்கு எங்கே போகிறதுன்னு கேட்கும்போது இந்த சர்ச் எதுக்கு இருக்குது, சும்மா இவ்வளோ பெருசாக வச்சுக்கிட்டு எல்லா குழந்தையும் நம்ம இதே இடத்துல வச்சு வளர்க்கலாம் அப்படின்னு அவங்க எல்லாருக்குமே வந்து பயங்கரமாக இந்த மியூசிக்லாம் போட்டு காமிச்சு எல்லா குழந்தைங்களும் பத்திரமா பார்த்துக்கிட்டு இருப்பாங்களா. அவங்களுமே ஒரு டாக்டர் தான். ஸோ அப்போ தான் ஒரு விஷயத்தையே கண்டுபிடிப்பாங்க. இந்த மாதிரி குழந்தைங்க வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது எந்த மாதிரியான சத்தங்களை உணர்றாங்களோ அது அவங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அதே மாதிரி குழந்தைங்க பிறந்ததுக்கு அப்புறமே அவங்களோட மூளைக்கு எந்த விதமான சத்தங்கள் கேட்குதோ அது அவங்களுக்கு நல்லது அப்படிங்கிற ஒரு தியரி மாதிரி ஒன்று கண்டுபிடிச்சிட்டு இருப்பாங்க. ஊனமான குழந்தைகள் கூட நம்மளால மியூசிக் மூலமாக கனெக்ட் ஆக முடியும், அவங்க மியூசிக் மூலமாக அவங்க கூட பேச முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தியரியை வந்து ஃபார்முலேட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்களா. ஸோ இந்த டைமில் தான் அந்த குழந்தைங்க எல்லாமே டக்குன்னு ஒரு விதமான நோயாலேயோ என்னவாலேயோ வந்து அந்த எல்லா குழந்தைங்களுமே இறந்து போயிடும். ஸோ அதுக்கப்புறம் டயானாவுமே தன்னோட எல்லா குழந்தைங்களும் இறந்து போயிட்டாங்க, தான் மட்டும் இருந்து என்ன அப்படின்னு சொல்லி அவங்களுமே இறந்திருக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவரு அந்த குழந்தைகள் எல்லாத்தையும் ஒரு இடத்துல புதைச்சிருந்துருப்பாங்களா. அந்த கல்லறைக்கு கூட்டிட்டு வந்து காட்டும் போது நம்ம ஹீரோ முதல்ல இந்த கல்லறையை தோண்டி பார்க்கணும், உண்மையாலுமே அந்த குழந்தைங்க நோயால செத்தாங்களா இல்லை வேற ஏதாவது செத்தாங்களா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாகணும்னு ஒரு கேள்வி கேட்பான். அவருக்கே அப்பதான் தோணும் ஆமா இப்படி ஒன்று இருக்கும் அப்படின்னு. மறுபடியும் இன்னொரு பக்கம் அந்த ஒரு வெள்ளக்காரி மந்திரவாதியை தான் காட்டுறாங்க. இதை ஞாபகம் வச்சுக்கங்க, அடுத்த சீன்ல வருவா. அதுக்கப்புறம் இந்த விஷயங்களை பத்தி எல்லாம் நம்ம ஹீரோயின் கிட்ட அவன் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அப்பதான் இன்னொரு மேட்டரையும் சொல்றான். வெறும் அவங்க பாட்டி சொன்ன பேய் கதைகள் மட்டும் கிடையாது, சின்ன வயசுல இருந்தே நம்ம ஹீரோவோட அம்மா இருக்கிறாங்களா. ஸோ அவங்களுமே வந்து இந்த பயங்கர பாட்டெல்லாம் பாடிட்டு நம்ம ஹீரோவை பயங்கரமா வளர்த்துருப்பாங்களா. இப்படி ஒரு நாள் இருக்கும்போது நம்ம ஹீரோ இந்த ஹெட்ஃபோன்லாம் நல்லா மாட்டிக்கிட்டு பியானோல ஏதோ ஒரு பாட்டை வந்து வாசிச்சுக்கிட்டு இருந்திருப்பான். அந்த டைம்ல அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருந்திருக்கும். பட் இருந்தாலும் அவங்களுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போயிட்டு ஹெல்ப்புக்காக கூப்பிடும் போதும் அவன் வெறும் பாட்டு கேட்டுகிட்டே இருந்திருப்பானா. ஸோ அவங்க அப்படி இறந்து போயிருந்திருப்பாங்க. இதனால அவன் பயங்கரமா மன உடஞ்சு போயிருந்திருப்பான். அவங்க பாட்டி தான் அதுக்கப்புறம் அவனை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவங்களோட அம்மாவோட ஆன்மா அவனை வந்து
பார்த்து அவனுக்கு கன்னத்தில் ஒரு முத்தம் கொடுத்துட்டு போகிற மாதிரி இருந்திருக்கும். ஸோ அந்த நாளில் இருந்து அவங்க அம்மாவை அவன் பார்த்தான் அப்படிங்கிற அந்த ஒரு நாளில் இருந்தே அவன் பேய்களை என்றைக்குமே சந்தேகப்பட்டதே கிடையாது. அது இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப ஆழமாக நம்புறான். இன்னொரு பக்கம் இந்த MS பாஸ்கர் இருக்கிறாருல, ஸோ அவர் ஒரு மம்முட்டி எடுத்துகிட்டு போயிட்டு அந்த குழந்தைங்களை புதைச்ச இடத்துல என்னதான் இருக்குதுங்கிறத தோண்டி பார்த்துடலாம் அப்படின்னு தோன்றாரா. பார்த்தா அந்த இடத்துல டெட் பாடிலாம் கிடையாது, அதுக்கு பதிலாக ஏதோ ஒரு பாட்டில் மாதிரி இருக்குது. இன்னொரு பக்கம் ஹாஸ்பிட்டல்ல இருந்து நம்ம ஹீரோயினுக்கு ஏதோ பேய் பிடிச்ச மாதிரி பண்ண ஆரம்பிக்குது. என்னாச்சு நம்ம ஹீரோ போட்டு குளுக்கும் போது டக்குன்னு சுயநினைவு வந்தவ வேகமாக ஹாஸ்பிட்டலில் ஒரு பேஷண்ட்டை மீட் பண்ணணும் அப்படின்னு போகிறா. பார்த்தா அங்கே இருக்கிற பேஷண்ட் நம்ம சிம்ரனா இருக்கும். ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் இந்த இடத்துல ட்ரைனிங்காக வந்த ஒரு டாக்டராக தான் இருப்பாங்களா. ஸோ அந்த டைம்ல இருந்தே சிம்ரன் இங்கே தான் இருக்கிறாங்க. அப்போ வந்து சொல்லியிருந்திருப்பாங்க இந்த மாதிரி ஒரு 5 வருஷமா அவங்க கோமாவில் இருக்கிறாங்கன்னு. அப்போ கரெக்டாக ஒரு மாதத்துக்கு முன்னாடி, இன்னைக்கு தேதியிலேருந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி அவங்க சுயநினைவுக்கு வந்துருப்பாங்க. ஆனால் அப்போ இருந்த சீனியர் டாக்டர்ஸ்லாம் அவங்களுக்கு அனஸ்தீசியா கொடுத்து படுக்கவே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்களா. இவளுக்கு புரிஞ்சிருந்திருக்காது சுயநினைவுக்கு வந்த ஒருத்தங்களுக்கு எதுக்கு தேவையில்லாமல் மயக்க மருந்து கொடுக்குறாங்கன்னு. ஸோ நம்ம ஹீரோயின் வந்து இங்கே வேலை பார்க்க ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் இவங்க கண் விழிச்சிருந்துருக்காங்க. பட் அதுக்கப்புறம் இந்த பேஷண்ட்டை நம்ம ஹீரோயின் பார்த்துக்கிட்டு இல்லை. பட் அதுக்கப்புறம் யார் இந்த பேஷண்ட்டை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க அப்படின்னு அந்த லிஸ்ட்டை செக் பண்ணி பார்க்கும்போது தான் அப்போ இறந்து போன அந்த 3 பேர் இருக்கிறாங்கல்ல, அந்த 2 பொண்ணுங்க ஒரு பையன், இவங்க 3 பேர் தான் ஆக்சுவலி நம்ம ஹீரோயினுக்கு அப்புறம் இந்த சிம்ரனை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இவங்க தான் இந்த மயக்க மருந்து எல்லாத்தையுமே வந்து அவங்க ஒவ்வொரு கண் விழிக்கும் போதுமே கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. இதெல்லாம் தெரிய வரும்போது நம்ம ஹீரோ சிம்ரனோட கையை பிடிச்சி பார்ப்பானா. பார்த்தா அவங்களுக்கு உயிர் இருக்கிற மாதிரி தான் தெரியும், இருந்தாலும் உள்ள அந்த ஆன்மாங்கிற ஒரு விஷயம் இருக்காது. இவங்க ஏற்கனவே செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மிஷின்லாம் போட்டு உடச்சிக்கிட்டு இருப்பானா. அவ்வளோதான், அடுத்த சீன்லேயே தூக்கிட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷனில் உட்கார வச்சுட்டு ஏற்கனவே இந்த போலீஸுக்கு தான் நம்ம ஹீரோவை பிடிக்காது பேய் ஓட்டுறவன் அப்படின்னு. ஸோ இப்போ வந்து என்னடா அங்கே போய் ஹாஸ்பிட்டலில் பிரச்சனை ஓடிட்டு இருக்கிறியா அப்படின்னு கத்தும்போது நம்ம ஹீரோ பிடிச்சி கத்தி விட்டுருவான். ஐயோ, சாதாரணமாக நம்மளால் உணர முடியாத ஒரு விஷயங்கிறது இருக்க தான் செய்யுது, அது உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா அப்படின்லாம் திட்டும்போது டக்குன்னு கோவப்பட்டவர் நம்ம ஹீரோவை அரைஞ்சிடுவாரா. அப்போ திடீர்னு பார்த்தா அந்த போலீஸ்காரனோட காதுக்கு ஒரு மாதிரி கொய்யின்னு ஆக ஆரம்பிக்கும். அடுத்த சீன்லேயே அவன் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆயிடுவான். அந்த போலீஸுக்கு இப்படி ஆனோடனே அந்த போலீஸோட ஒரு ஹையர் ஆஃபீஸர் இருப்பார் போல. ஸோ அவரு நேராக பிரின்சிபலை போய் மீட் பண்ணிட்டு ஹீரோவுக்கு மட்டும் கிடையாது எங்களுக்குமே இப்போ சிம்ரன் உயிரோடு இருக்கிறாங்களா அப்படின்னு கேள்வி இருக்குது. அதனால சிம்ரன் உயிரோடு இருக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு எங்களோட டாக்டர்ஸை வச்சு நாங்கள் செக் பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது கூடவே வெளிநாடு போயிருந்திருக்க உங்கள் காலேஜோட சேர்மன் இந்த இடத்துக்கு வரணும்னு சொல்ல அதுக்கு பிரின்சிபல் சேர்மன் போய் 20 வருஷம் ஆச்சு, அவர் அங்கே ஒரு ரிசர்ச்சில் இருக்கிறாரு, அவரால் இங்கே வர முடியாது, நான் செத்தாதான் வருவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது போலீஸ்காரரும் மெண்டல் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவார். ஆனால் ஒன்ஸ் போலீஸ் அங்கேருந்து போனதுக்கு அப்புறமே அந்த ஒரு பிரின்சிபலுக்கு சின்ன சின்ன சத்தங்களுமே வந்து ரொம்ப பயங்கரமாக கேட்க ஆரம்பிக்கும். அவ்வளோதான், கடைசியில் அவனோட 2 கை காலும் ஒரு மாதிரி திரும்பிக்கிட்டு அதே இடத்துல இறந்து போயிடுவான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவும் அந்த இறந்து போன குழந்தைங்களை தோண்டலான்னு வந்துருப்பானா. பார்த்தா அந்த இடத்துல ஏற்கனவே அந்த MS பாஸ்கர் தான் இறந்து போயிருந்திருப்பார்ல, கையில் ஏதோ ஒரு டப்பா மாதிரி வச்சிருந்திருப்பாரு. அதை எடுத்து பார்க்கும்போதே இது ஒரு சூனியம் அப்படின்னு நம்ம ஹீரோவுக்கு புரியுது. ஸோ இந்த இடத்துல எந்த ஒரு குழந்தைங்களோட உடலுமே கிடையாது. பட் யாராவது இந்த இடத்துல ஏதாவது இருக்குதா இல்லையான்னு சொல்லி தோன்றதுக்காக வந்தாங்கன்னா அவங்க இறந்து போகணும்னு சொல்லி யாரோ சூனியம் பண்ணி வச்சிருந்திருக்காங்க. அடுத்த சீன்லேயே அந்த பிரின்சிபல் இறந்து போயிட்டான் அப்படிங்கிறங்காட்டி அந்த காலேஜோட சேர்மன் வெளிநாட்டிலேருந்து வந்துருப்பானா. வரும்போதே கரெக்டாக சிம்ரன் உயிரோட இருக்கிறாங்களா இல்லையான்னு சொல்லி வெளியிலேருந்து வந்த டாக்டர்ஸ்லாம் எக்ஸாமைன் பண்ணிட்டு இருப்பாங்க. பார்த்தா அவங்க உயிரோட தான் இருக்கிறாங்க. இந்த ஒரு விஷயம் நம்ம ஹீரோக்கும் தெரிய வரும்போது என்னது உயிரோட இருக்கிறாங்களா, ஆனால் எனக்கு அவங்க செத்து போயிட்டாங்க அப்படின்னு தானே தோணுச்சு. அப்போ எனக்கு உணர்றதெல்லாம் பொய்யோ அப்படின்னு கடுப்பில் ஃபோனை தூக்கி போடும்போது அப்போ யாரும் உனக்கு கால் பண்ணுவாங்க, ரெடின் தான் தம்பி ஃபோனை உடச்சிடாதப்பா இந்த பேசு அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுப்பானா. ஆனால் பேசிகிட்டு இருக்கும்போதே ஃபோன் வந்து கட் ஆயிருமா. அப்போ ரெடின் நீ தான் ஃபோனை தூக்கி போட்டில்ல, சிம்முக்கு இது லூஸ் ஆகியிருக்கும், சிம்மை கழட்டிட்டு திருப்பி போடு நல்லா கேட்கும் அப்படின்னு சொல்ல அப்போ தான் நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. ஃபோன் நல்லா வேலை செஞ்சதுன்னா சிம்மை கழட்டி போட்டாலே போதும், திருப்பி நல்லா வேலை செய்யும் ஃபோனு. ஸோ அப்படி இருக்கைக்குள்ள ஒரு வேளை உடல் மட்டும் கரெக்டாக இருந்துச்சுன்னா ஆன்மாவை திருப்பி உடலுக்குள்ளே கொண்டு வந்தால் உடல் செயல்படுமோ அப்படின்னு ஒரு எண்ணம் தோணும். உடனே இந்த விஷயத்தை பற்றி நம்ம ஹீரோயினுக்கு ஃபோன் பண்ணியும் சொல்கிறான். ஏன்னு பார்த்தா அந்த சிம்ரனோட பாடி இருக்குதுல்ல, அது வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் சுயநினைவுக்கு வர ஆரம்பிச்சிருந்திருக்கும். சுயநினைவுக்கு வரும்போது தான் அதுக்கு இன்னுமே நிறைய மயக்க மருந்து கொடுத்து வந்துருப்பாங்க. அந்த டைமில் தான் அந்த ஆன்மா மேபி உடலை விட்டு வெளியே வந்திருக்கலாம். ஸோ அந்த ஆன்மாவை திருப்பி நம்ம அந்த உடலுக்குள்ளே கொண்டு வரணும்னு சொல்லிட்டு உடனடியாக 2 பேரும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அவங்களோட பெட்டை அப்படியே வெளியே எடுத்துகிட்டு வந்து நேராக அந்த சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க, அந்த லைப்ரரிக்கு. நம்ம ஹீரோ சொல்லுவான், நீங்கள் வெறும் ஆன்மாவாக இருந்துட்டு உங்களால் எதுவுமே பண்ண முடியாது, நீங்கள் இந்த உடம்புக்குள்ளே வந்து எல்லா விஷயத்தையும் வந்து சொன்னீங்கன்னா தான், உண்மையெல்லாம் வெளியே சொன்னீங்கன்னா தான் அந்த இறந்து போன குழந்தைங்க எல்லாத்துக்கும் நியாயம் கிடைக்கும். அப்படிங்கும்போது சிம்ரனோட ஆன்மா அந்த இடத்துல இருக்கும், இருந்தாலும் உள்ளே வராது. ஸோ சிம்ரன் வந்து 1 மாதத்துக்கு முன்னாடி தான் கண் விழிச்சிருந்துருக்காங்கல்ல, அவங்க கண் விழிச்சிருந்துருக்காங்க, அதுக்கப்புறம் மயக்க மருந்தெல்லாம் கொடுத்துருந்துருக்காங்க. பட் அந்த டைமில் தான் மயக்க மருந்து அதிகமாக கொடுத்துட்டு இருந்தாங்காட்டி எங்களோட ஆன்மா உடம்பு விட்டு வெளியே வந்திருக்கும். அதுக்கப்புறம் தான் அந்த பசங்கள்லாம் ஒன்றா சேர்ந்துட்டு அந்த 2 பொண்ணுங்களையும் அந்த ஒரு பையனையும் வந்து போட்டு தெளிந்திருக்கும், அந்த ஊனமான குழந்தைங்க.
இருப்பாங்க. இந்த மாதிரி கதை போய்கிட்டு இருக்கும்போது தான் நான்சி அப்படின்னு சொல்லி ஒரு லேடியை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அந்த லேடி பார்த்தா அந்த சேர்மன் இருக்கிறான்ல, காலேஜோட சேர்மன், அவன்கிட்ட போயிட்டு பேச ஆரம்பிக்குது. ஸோ அவனோட ஒய்ஃபு போல் இப்போ சிம்ரன் வந்து இப்படி கோமாக்கு போனதுக்கப்புறம் இவங்க தான் ஒய்ஃபாக இருக்கிறாங்க. அப்போ தான் ஒரு முக்கியமான மேட்ரியை ரிவீல் பண்ணுறாங்க. என்னென்னு பார்த்தா இந்த ஊனமான குழந்தைங்களை சரி பண்ணுறதுக்காக எப்படி ஒரு இசையை வந்து மருந்தாக பயன்படுத்தலாம் அப்படின்னு நம்ம சிம்ரன் கண்டுபிடிச்சிக்கிட்டு இருந்தாங்களோ அந்த டைமில் இதை பீட் பண்ணணும், இதை தோக்கடிச்சு நம்ம புதுசாக ஒன்று கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சாதாரண சவுண்டை யூஸ் பண்ணால் நம்ம அல்ட்ராசோனிக் சவுண்டை யூஸ் பண்ணுவோம். அதாவது அல்ட்ராசோனிக் சவுண்ட் அப்படின்னா மனுஷங்கனால கேட்க முடியாத சத்தங்கள் அப்படின்னு சொல்லி சில சத்தங்கள் இருக்குதோ அந்த மாதிரியா கேட்க முடியாத சத்தங்களை பார்த்தா இந்த வவ்வால்கள் வந்து உருவாக்கும். அந்த மாதிரி வவ்வாலை வச்சுட்டு ஒரு ரிசர்ச் வந்து பண்ணியிருப்பாங்க. இதை பற்றி அந்த லைப்ரரியில் இருக்கிற ஒரு புக்கு மூலமாக நம்ம ஹீரோயின் இவங்க 2 பேரும் தெரிஞ்சுக்கிறாங்க. அந்த ரிசர்ச்சை வேற யாரும் கிடையாது, அந்த 42 குழந்தைங்க மேலே தான் பண்ணியிருப்பாங்களா. ஸோ அந்த இடத்துல அந்த ஏ மாதிரியான சிம்பிளுமே இருந்திருக்கும். இந்த ரிசர்ச்சில் அந்த குழந்தைங்கள்லாம் இறந்து போயிருக்க உடனே இந்த விஷயத்தை பற்றி வெளியே சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லி சிம்ரன் கிளம்பும் போது தான் சிம்ரனோட மண்டையிலே அடிச்சு அவளை சாகவும் விடக்கூடாது, அதே நேரத்தில் உயிரோட விட்டுக்க கூடாதுன்னு சொல்லி கோமாக்கு அனுப்பியிருந்திருப்பா. இருந்தாலும் அந்த இறந்து போன குழந்தைங்களோட டெட் பாடியை அட்டாப்சி பண்ணினாங்க அப்படின்னா அதை யார் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ அதனால யாருமே அந்த குழந்தைங்களோட பாடியை தோண்டி எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு 2-3 சீனில் இந்த மாதிரி ஒரு வெள்ளக்கறி மந்திரவாதியை காமிச்சாங்கல்ல. ஸோ அவகிட்ட போய் ஒரு பிளாக் மேஜிக் இருக்கும், இந்த சூனியை வைக்கிற மாதிரி, அந்த மாதிரி ஒரு டப்பாவை வாங்கிட்டு வந்துருப்பா. அதை அந்த சவப்பொட்டிக்குள்ள வச்சிருந்திருப்பா. ஸோ அதனால தான் அந்த சவப்பொட்டியை நீக்கின MS பாஸ்கர் இறந்து போயிருந்திருப்பாரு. இந்த மாதிரி பழைய கதை எல்லாத்தையுமே அந்த நான்சிங்கிற லேடி பார்த்தா அந்த சேர்மன் கிட்ட சொல்லிக்கிட்டு அவன் மேலே ஏதோ ஒரு ஊசியை போட்டுருந்துருக்கும் போல. அந்த சேர்மன் அதே இடத்துல காலி ஆயிடுவான். அதுக்கப்புறம் நேராக அந்த ஒரு சர்ச் அந்த லைப்ரரிக்கு வரும்போது அந்த இடத்துல நம்ம சிம்ரன் இருப்பாங்களா. பாரு, நானே இந்த இடத்துக்கு சும்மா தான் வந்தேன், ஆனால் நீ இங்கே இடத்துல இருக்கிறேன்னு சொல்லி சிம்ரனை சாகடிக்கலன்னு போகும்போது உள்ள பூந்து நம்ம ஹீரோயின் தடுக்க பார்ப்பா. பட் அவளையுமே தூக்கி வீசிட்டு சிம்ரனை போட்டு தரலான்னு போக டக்குன்னு அந்த இடத்துல அந்த இறந்து போன குழந்தைங்கள இருக்கிறாங்கல்ல, அவங்க திருப்பி ஒரு விதமான சத்தத்தெல்லாம் எழுப்பும் போது அந்த நான்சிக்கு எதுவுமே ஆகலை. ஏன்னா அவள் காதில் ஒரு டிவைஸ் மாட்டியிருந்திருக்கா. ரொம்ப அதிகமான சத்தங்கள் வந்துச்சு அப்படின்னா அதை கம்மியான சத்தமாக மாற்றுற மாதிரி. ஸோ அவளுக்கு எதுவுமே ஆகலையா. ஸோ சிம்ரனை வந்து போட்டு தள்ளலாம், ஆனால் அதுக்கு முன்னாடி உன்னோட குழந்தைங்களை நான் போட்டு தள்ளுறேன்னு சொல்லிட்டு அந்த நான்சி ஒரு விதமான டிவைஸை வந்து ஆக்டிவேட் பண்ணுறாலாம். அதுலேருந்து ஒரு விதமான சத்தம் வர ஆரம்பிக்குது. அந்த சத்தத்து மூலமாக ஏகப்பட்ட வவ்வாலுங்க அந்த சத்தத்தை கேட்டு அந்த ரூம்குள்ளே வந்துருமா. பார்த்தா அந்த வவ்வாலுங்களை வச்சு தானே இந்த மாதிரியான ரிசர்ச் எல்லாம் பண்ணியிருப்பாங்க அந்த குழந்தைங்க மேலே. அதனால அந்த குழந்தைங்களோட ஆன்மாக்குமே அந்த வவ்வாலோட சத்தத்தை கேட்டால் பிடிக்காது. ஆனால் இப்படி இருக்கும்போது அடிப்பட்ட நம்ம ஹீரோ அங்கே இருக்கிற ஒரு கீபோர்டில் அவனுக்கு தான் அந்த மியூசிக் நோட்டெல்லாம் தெரியும்ல. ஸோ சிம்ரன் வாசிச்சு அந்த மியூசிக்கை வந்து அவன் வாசிக்க ஆரம்பிக்கும் போது அந்த குழந்தைங்கள் எல்லாமே நார்மலாக ஆரம்பிக்கும். இதை கவனிச்ச நம்ம சிம்ரனுமே இந்த பையனும் நமக்கு நல்லது தான் பண்ண ட்ரை பண்ணுறான் போல அப்படின்னு அந்த ஆன்மா நம்ம சிம்ரன் அவங்களோட பாடிக்குள்ளேயே போயிடுவாங்களா. அதே அந்த கீபோர்டோட சத்தம் மூலமாக அந்த வவ்வாலுங்களாம் அங்கேருந்து வெளியே போயிடும். உடனடியாக அந்த இறந்து போன அந்த குழந்தைங்களோட பவர்ஸ் எல்லாம் திருப்பி அதே மாதிரியான சத்தங்களை அந்த நான்சியோட காது கிளியிற அளவுக்கு பயன்படுத்தி அந்த நான்சியை அதே இடத்துல சாகடிச்சிருவாங்க. அவ்வளோதான். அப்படியே சில மாதம் கடந்து போகுது. நம்ம சிம்ரன் ஓரளவுக்கு குணமாயிட்டாங்க, இருந்தாலும் வீல் சேர்லேயே தான் இருப்பாங்களா. பார்த்தா திருப்பியும் அதே சர்ச்சில் அதே மாதிரி ஊனமற்றவங்களை பார்த்துக்கிறதுக்காக அவங்கள கொண்டாந்து விடுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ஹீரோயினும் ஒரு இடத்துல பேசிக்கிட்டு இருக்கு. அப்போ நம்ம ஹீரோயின் கேட்பா, இந்த மாதிரி அந்த பசங்க இறந்து போகிறது, சிம்ரன் வந்து சில டைம் என்னோட கனவுல வருது, இந்த விஷயங்கள்லாம் ஏன் எனக்கு நடக்குது, நான் அவங்களோட ரத்த சொந்தமாக இருந்தால் எனக்கு நடக்கலாம், இல்லைனா அவங்க கூட நான் பூர்வ ஜென்மத்தில் இருந்திருந்தேன்னா அப்படி நடக்கலாம், ஏன் நடக்குதுன்னு எனக்கு புரியல அப்படின்னு சொல்ல, அதுக்கு நம்ம ஹீரோ உங்கள் 2 பேரோட எண்ணமும் ஒரே மாதிரி இருக்கிறதா இதுக்கு காரணம், ரத்த சொந்தமாக இருக்கணுங்கிற எந்த ஒரு தேவையும் இல்லைன்னு சொல்லியிருப்பான். ஏன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் ஒரு ட்ரெயினியாக இந்த இடத்துல வந்து ஜாயின் பண்ணும்போது இவங்க சிம்ரனை பார்த்துட்டு வந்துருப்பாங்கல்ல. ஸோ அப்போ சொல்லியிருந்திருப்பாங்க, இந்த மாதிரி எல்லாத்தோட வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்குது, அந்த மாதிரி தான் உங்களை வந்து பார்த்துக்கிறதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன், அதுதான் என் வாழ்க்கைக்கான அர்த்தம்னு சொல்லியிருந்திருப்பாங்களா. இதே மாதிரியான டைலாக்கை பார்த்தா சிம்ரன் அந்த குழந்தைங்க கிட்ட எல்லாத்தோட வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்குது, என் வாழ்க்கைக்கான அர்த்தம் உங்களை பார்த்துக்கிறதா அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சக மனுஷங்க பார்த்துக்கிறதுக்காக தான் எல்லாருமே இந்த இடத்துல இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு கருத்தை இந்த படத்தில் சொல்லி அங்கே இதை முடிக்கிறாங்க. கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வாய்ஸ் ஆஃப் டெத் தமிழ் சேனல். இதே மாதிரியான ஹாரர் படங்கள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ யா, தேங்க்யூ.